Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல 5 minutes craft ஓட டெஸ்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. 5 minutes craft ஓடது 2-3 வீடியோ நம்ம போட்டுருக்கோம். சரி ஏன் 5 minutes craft ஓடதே பண்ணனும்? நம்ம யூடியூபர்ஸே நிறைய வந்து ரெமெடி வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ வந்து BeYouDefining இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படினா நம்ம பார்லர் போகாம வீட்லயே நம்மளோட லெக்க வந்து ஸ்மூத்தா வச்சுக்கிறது, லெக் ஹேர் ரிமூவ் பண்றது அப்படிங்கற ஒரு டிப்ஸ் தான் அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது நமக்கு எந்த அளவுக்கு வொர்க் ஆகுது அப்படினு தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வீனஸோட ரேசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரப்பிங்க்கு வந்து ஒரு ஸ்பூன் சுகரு, அது கூட சன்ரைஸ் காஃபி தூள் ஒரு பேக்கெட், அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து லெக்கை வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஃப்டாக அந்த வளவளப்பு இருக்கும். அப்போ வந்து நம்ம ரேசர் பண்ணிவிட்டு ஹேர் ரிமூவல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி நல்லா வந்து பிரைட்டனப் ஆகிருக்கிறத வந்து காமிச்சாங்க. ஸோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன், அது கூட வந்துட்டு காஃபி தூள் எடுத்திருக்கேன், அது கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மேக்ஸிமம் நம்ம சேனலில் வந்து சுகர் காஃபி தூள் போட மாட்டோம். பட் வந்து நான் அவங்களோட ரெமடி வந்து நான் அதை ட்ரை பண்ணுறேங்கிறனால இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எண்ணெய் வந்து எப்போதுமே சுகரில் படும்போது என்ன ஆகும்னா மற்றதை விட எண்ணெய் ஊற்றும் போது டைல்யூட் ஆகாது. ஸோ வந்து பாருங்கள், அப்படி முழிச்சிட்ருக்கோம். நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப முழிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். காஃபி தூள் வந்து ரொம்ப சாஃப்டான காஃபி தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே அது கொஞ்சம் முழிச்சிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி ஓகே, நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா ட்ரையாக நல்ல ஸ்க்ரப்பு கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்க மாதிரி இருந்தது. கோகோனட் ஆயில் இருக்கனால நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணும். ஃபஸ்ட் வந்து ஸ்க்ரப் வந்து ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹார்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஹார்ஸாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து சுகர் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணது இல்லை. சில பேரோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஜென்ஸோட ஸ்கின் மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து சுகர் ஸ்க்ரப்பை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஹார்ஸாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஹார்டான ஸ்க்ரப் வந்து தேவைப்படுறவங்க வந்து சுகர் ஸ்க்ரப் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறவங்க இல்லை வந்து ரொம்ப மைல்டான ஜென்டிலான ஸ்க்ரப் தான் ஸ்கின் வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுங்கிறவங்க வந்து சுகர் ஸ்க்ரப் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். இந்த வாஷ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து வீனஸோட ரேசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா சாஃப்டாக நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா இது வந்து வளவளப்பாக இருக்கனால ஹேர் ரிமூவல் வந்து அவ்வளவா வந்து நம்ம எப்போதும் பண்ணுற அளவுக்கு 100% வந்து ஹேர் ரிமூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து சோப் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த எண்ணெய் போகிற அளவுக்கு கோகோனட் ஆயில் இருந்ததில்ல, ஸோ அந்த எண்ணெய் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேசர் போட்டிருந்தோம்னா நல்லாவே இருந்திருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் வந்து அவங்க அதை காமிக்கல, அதனால் நான் அந்த ஸ்டெப்பை இதில் பண்ணலை. அப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கனால பெருசாக வந்து ஹேர் ரிமூவ் ஆன மாதிரி நல்ல ஒரு பிரைட்டனிங்காக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஓகே, எனக்கு டக்குன்னு வந்து ஓகே நம்ம இன்னொரு காலில் வந்துட்டு சிம்பிளாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போது யூஸ் பண்ணுற மாதிரி அரிசி மாவு, அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள், இது ரெண்டையும் மட்டும் எடுத்திருக்கேன். பிகாஸ் பிஃபோர் நம்ம வந்து சோப்பு போடுறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் அந்த சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து அழுக்கெல்லாம் ஒன்றும் போகாது, வளவலன்னு தான் இருக்கும். அதனால தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசர் போடுறாங்க. பட் நான் ஏற்கனவே ஆயிலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸ்கின்னு. ஸோ இதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டால் ரொம்ப அது வந்து பிச்சுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்னொரு காலில் ட்ரை பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலில் டச் பண்ணலை. இன்னொரு காலில் வந்துட்டு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்க்ரப் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அதில் வந்து தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். ஏன்னா தண்ணி ஊற்றும் போது காஃபி தூளும் நல்லா கரைஞ்சிரும். அதே மாதிரி அரிசி மாவும் நல்லா சாஃப்டாகவே நம்மளுக்கு இருக்கும். அரிசி மாவில் என்ன வேணால் நம்ம போட்டு ஸ்க்ரப் பண்ணலாம், ஜென்டிலாக தான் இருக்கும். அது கூட காஃபி தூள் சேர்த்துக்கனால தண்ணி ஊற்றினோம்னா நல்லா வந்து லிக்விட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்க்ரப் வந்து நல்லா நம்மளுக்கு காஃபி தூள் மிக்ஸ் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியுது.
நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதும் பெருசாக ஒன்றும் காஃபி தூள் மிக்ஸ் ஆன மாதிரியே தெரியல. தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதுதான் ஹைலைட்டாக இருந்தது. இப்போ இதை வந்து நல்லா வந்து ஸ்க்ரப்பிங் வந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரப் வந்து நம்ம டோட்டல் பாடிக்குமே பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். காஃபி தூளே வேணாம். அப்படி காஃபி தூள் வந்து இன்ஸ்டன்டாக நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். காஃபி தூள் வேணாங்கிறவங்க அரிசி மாவு மட்டுமே யூஸ் பண்ணலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு பிரைட்னஸ் இருந்தது. அந்த வளவளப்பு தன்மை இல்லை. அதுக்கப்புறம் நான் ரேசர் போட்டு பண்ணும்போது நல்லாவே வந்து ஹேர் வந்து ரிமூவ் ஆனது. வளவளப்பு தன்மைலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாகவே இருந்தது. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எப்போதுமே வந்து ஹேர் ரிமூவ் பண்ணும்போது மேல் வாக்கில் தான் நம்ம பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்து ஹேர் ரிமூவல் வீடியோ போட்டிருந்தேன். பட் வந்து நான் பண்ணி காமிக்கல. காலுக்கு வந்து இப்போ தான் நம்ம லெக்குக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். பண்ணி காமிக்கிறோம். எனக்கு வந்து ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, கோகனட் ஆயிலை விட வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணதில் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ் இருந்த மாதிரி இருந்தது. எண்ணெய் போட்டிருந்ததில் வந்து கொஞ்சம் வளவளப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷே இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்ம தண்ணி போட்டு இது பண்ணோம், ஸ்க்ரப் பண்ணோம் இல்லையா, அதில் மட்டும் வைப் பண்ணிவிட்டேன். அதில் லோஷன் வந்து போகிற அளவுக்கு இல்லை, ரொம்ப ஆயிலியாக இருந்ததுனால நான் இங்கே வந்து வைப் பண்ணிவிட்டு இந்த காலை மட்டும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாடி க்ரீம் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்னோடய கால் பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் நான் வந்து இப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ரெமடி வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக நம்மளோட சேனலில் வந்து சுகர் ஸ்க்ரப் வந்து அவ்வளோவா வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வெறும் காஃபி மட்டும் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். எனக்கு பர்சனலாக வந்து அது எண்ணெயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. எண்ணெயாக இருக்கும்போது முடி வந்து அதில் ஒட்டிக்கும் தானே அந்த ரேசரில். ஸோ அதனால அவ்வளோவா ஹேர் ரிமூவ் ஆகாது. கொஞ்சம் சொரன்னு இருக்கும். நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சொரன்னு இருக்கும். ஏன்னா அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் அதிலே தான் ஒட்டிட்டு இருக்கும். ரொம்ப வந்து வேரோட எடுத்துட்டு வராது. அது மாதிரி இந்த கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, அதோட வளவளப்பு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து எப்போதும் இந்த ரேசர் போடும்போது நல்லா பிரைட்டா தெரிகிற மாதிரி இருக்கும் நம்மளோட கால். ஏன்னா நல்லா அதோட அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணும். வெறும் ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ணாது, அழுக்கும் தான் ரிமூவ் பண்ணும். ஸோ அது வந்து ரிமூவ் ஆகாது. ஏன்னா ஆயில் இருக்கனால அது வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப சிம்பிளா அரிசி மாவும் காஃபி தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாவே இருந்தது. அது மாதிரி டக்குன்னு வந்து ஹேர் ரிமூவ் பண்ண முடிஞ்சது. ஹேர் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நல்லாவே ஒரு இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்டனிங்கும் தெரிஞ்சது. நீங்களும் என்ன மாதிரியே கொஞ்சம் ஹார்ஷா வந்து உங்களோட ஸ்கின்னை ட்ரீட் பண்ண மாட்டேன், சுகர் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டென்ட் தான் போடணும், அந்த ஹேர் ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் போடணும் அப்படிங்கறனால தான் இந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணி எடுத்தேன். பட் அவங்களோட ரெமடி வந்து நிறைய ரெமடி இருக்கு. பட் நம்ம வந்து இதுதான் ட்ரை பண்ணிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.